ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு ரெகுலரா வியானுக்கு வந்துட்டு 7 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 7 to 8 மந்த்ஸ்க்கு என்னென்ன ஃபுட் குடுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து ரெகுலரா பார்த்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லா ஃபுட்டுமே நான் வந்து போட்டுட்டுருக்கேன். ஸோ ரிப்பீட்டடா எதுவுமே போடாம எல்லாமே ஒரு புது புது டேஸ்ட்டோட ஒரு புதுசா அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தான் நான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தொடர்ந்து நம்ம வந்துட்டு வெயிட் கெயின் வந்து பண்றதுக்காக கூடிய ரெசிபீஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். சரி, என் குழந்தைங்க எல்லாம் ஒல்லியா இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் கெயின் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்க்கா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற எல்லாருக்காகவும் தான் நான் வந்துட்டு வெயிட் கெயின் ரெசிபீஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு இன்கிரியன்ட்டோட தான் நம்ம வந்து வெயிட் கெயின் பார்க்க போறோம். ஸோ அது என்ன எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எடுத்திருக்கிறது சென்னா, பிளாக் சென்னா தான் ஆக்சுவலா வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் கெயின் ஆகுறதுக்கு அண்ட் டைஜெஷன் ஆகுறதுக்கு, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நெறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதுல அதிகமா இருக்கு. ஸோ நம்மளே வந்து மாமிஸே நான் சொல்றேன், நீங்களுமே கண்டிப்பா அந்த பிளாக் சென்னா உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத வந்துட்டு நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இது மார்னிங்கு. ஸோ மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஹார்ஸ் கிட்ட இது நல்லாவே சோக் ஆயிருக்கும். ஸோ இப்படி நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க இத. நல்லா ஊற வச்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அப்பதான் ஈஸியா வேகும். வேகாத ஒரு சிலது விஷயங்கள் திப்பி மாரி இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அது வந்துட்டு டைஜஷன் ஆகாம நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஆகாம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால நல்லா நீங்க வந்துட்டு இத வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 ஹார்ஸ் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இத ஊறுனதும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு குக்கர்ல நான் மாத்திட்டு இத நான் வந்து விசில் வைக்க போறேன். என்னடா இவ்ளோ சுண்டல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு எங்களுக்கும் சேர்த்து எடுத்திருக்கிறதுனால நெறைய சுண்டல் ஆக்சுவலா இருக்கு இதுல. ஸோ இது வந்துட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஒரு 2, 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அந்த தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து டக்குன்னு ஒரு மாரி அடிக்கிற மாரி இருக்கும். அதுக்காக அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த தண்ணிய கீழ ஊத்திட்டேன். 2, 3 டைம்ஸ் இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு தண்ணி மட்டும் இல்லாம இத மட்டும் எடுத்து போட்டுட்டு, ஒரு கிளியரா ஒரு வாட்டர் வந்து நம்ம வந்துட்டு குக்கர்ல ஊத்திரலாம். நாங்க வந்து எங்களுக்கும் சேர்த்து அப்படியே நாங்க வந்துட்டு சென்னா கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இன்னைக்கு நெறைய வச்சுட்டேன் ஆக்சுவலா. ஸோ இதுலருந்து வியானுக்கு இதுலருந்து எடுத்து குடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வியானுக்கு செப்பரேட்டா, எங்களுக்கு செப்பரேட்டா செய்யற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு செய்யக்கூடிய ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கிற மாரி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்னும் குவிக் அண்ட் ஈஸியா சூப்பர் ரெசிபீஸ்லாம் எப்படி நம்ம டக்கு டக்குன்னு செய்றது அப்படின்றது எல்லாமே நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாவும், ஹெல்த்தியாவும் குடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ இத வந்து நான் மாத்திட்டேன். ஆ மாத்திட்டு நான் வந்துட்டு இதுல வந்து கொஞ்சமா மட்டும் சால்ட் சேர்க்க போறேன். ஏன்னா வியானுக்கு வந்துட்டு நான் யூசுவலாவே நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு 1/2 சால்ட் நான் சேர்த்து தான் அவனுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். அதனால நான் கொஞ்சமா இதுல சால்ட் சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நீங்க சால்ட் குடுக்கல அப்படின்ற பட்சத்துல, நீங்க சால்ட் இல்லாமயே போட்டு நீங்க இத வந்து வேக வச்சுக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சுண்டல் குடுக்கறதுனால, நீங்க இதுல என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெருங்காயம் மட்டும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மறக்காம. நான் வந்து இதுல கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு நான் வந்து சால்ட் வந்து ஒரு 1/2 சால்ட் தான். ஆக்சுவலா எங்களுக்கு நான் குழம்புல போட்டுக்கிறேன். அதனால இவனுக்கு மட்டும் கொஞ்சமா 1/2 சால்ட் இதுல நான் ஆட் பண்ணிட்டு, தண்ணி மட்டும் இதுல ஃபில் பண்ணிரலாம். ஸோ அவ்வளோதான். இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட்டா ஒரு 3 to 4 விசில்ஸு. 3 to 4 விசில் வந்தா இது ஈஸியா வெந்துரும். ஸோ வெந்ததும் நம்ம வந்து நல்லா அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ விசில் முடிஞ்சிருச்சு. ஸோ வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஆ ஐயோ! கீழ தள்ளி விட்டான். போட போறேன் உடனே. நல்லா இந்த மாரி மாவு மாரி நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வேகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டக்குனு இந்த ஜார்ல மாத்திக்கலாம். விடுடா, குட்றா ஸ்பூன குட்றா. ஸோ வியானுக்கு தேவையான அளவு ஜார்ல மாத்திட்டேன். இத நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நீங்க லேசா அரைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கும். கொர கொரையோட குடுக்க வேணாம். தோல்லாம் நல்லா மசியற மாரி நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். உனக்குதான். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வியானுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபீட் பண்ணிடலாம் இத. சூப்பரான, ஹெல்தியான ஒரு செம்மையான பிரேக்ஃபாஸ்ட்.
ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக அண்ட் வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வியான் வந்து எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம். சூடு இல்லை. நான் வியானுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன வியான், நம் 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 அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால வந்துட்டு எது கொடுத்தாலும் நல்லா சூ பண்ணி சாப்பிடக்கூடிய இது பழக்கம் வந்துருச்சு அவனுக்கு. இது கொஞ்சம் லிக்விடா இருக்கு. ஸோ மற்றபடி எது கொடுத்தாலுமே அவன் நல்லா மென்று சாப்பிடுவான் வியான். ஸோ நீங்களும் உங்க குழந்தைக்கு வந்துட்டு நீங்க வந்து எப்பயுமே ஃபுட் விட்டுருப்ப நீங்க நம் நம் அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. அதை வச்சுதான் அவங்க அழகா சூ பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே இந்த மாதிரி பியூரி கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்படின்றது கிடையாது இல்லையா. ஸோ நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் அவங்களுக்கு வந்து புதுசாக இன்ட்ரோ கொடுக்குறோம். அப்படின்றப்போ அவங்களே பிக் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு நிறைய நான் வந்துட்டு அந்த ஃபிங்கர் ஃபுட்டுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் வியானுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபிங்கர் ஃபுட் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு வந்து அவனுக்கு கொடுத்து நம்ம வந்து இந்த ஃபிங்கர் ஃபுட் அவன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக தனியாக வீடியோ அதுக்காக போடுறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய், லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு கொஞ்சம் குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய லஞ்ச் தான். கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக பெருசாக பண்ண முடியல. ஸோ குவிக்காக அண்ட் ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி கேரட் வந்து பொடி பொடியாக ஆக்சுவலாக நல்லா துருவி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து அவனுக்கு நான் கேரட் சாதம் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டக்குன்னு எனக்கு பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த ரைஸ் வந்து 1 கப் இருந்தாலே போதும். நம்ம இதை வந்து ஃபாஸ்ட்டாக குவிக்காக அவங்களுக்கு வந்து செஞ்சு நம்ம லஞ்சாக கொடுத்துடலாம். ஸோ இது வந்து எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். நான் வந்துட்டு அவனுக்கு பேன் வச்சிருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். அவனுக்கு இந்த குக்கிங் ஆயிலோட கேரட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா சிம்மில் வச்சிடலாம். இந்த கேரட் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் நான் வந்துட்டு அதோட கொஞ்சம் இதெல்லாம் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அவனுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸ்பைசஸ்லாம் பெருசாக இல்லை, வெறும் டர்மரிக்கும் அண்ட் பெப்பர் அந்த இது மட்டும்தான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இந்த மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வறுத்ததும் கொஞ்சமாக நான் இதோட மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு சீரகம் வறுத்து அரைச்சிருக்கிற பொடி. ஸோ அவ்வளோதான். இதை கொஞ்சம் லைஸாக இது பண்ணி விட்டுட்டேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்ச ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நான் ரைஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். போதும். அவனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிம்மில் இருக்கட்டும். நான் இப்போ வந்து இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா அந்த கேரட் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா அப்போ தான் நம்மளால ஈஸியாக அதை ஸ்மாஷும் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக அது சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ வியான் வந்துட்டாரு. அவரோட லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்காக வியான் வந்து ஓடி வந்துட்டாரு. நீங்க வந்து 6 மந்த் பேபிக்குமே இந்த ஃபுட் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். நீங்க அப்படி கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு மிக்சியில அடிச்சு கொடுத்துக்கலாம். அவரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வச்சிருந்தா அமைதியா இருக்கான் அவன். உங்களுக்கு பசிக்குதா? அச்சோ, அவ்வளவுதான். வியானோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்டா அண்ட் குவிக்கா அண்ட் குழந்தைங்களுக்கு கேரட் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் இது. கண்டிப்பா உங்க குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களை வந்துட்டு எப்படி கேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக சம்மரில் குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸும் அண்ட் சம்மரில் பேபிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதோட பார்ட் 2வும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ அவங்களை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இளநீ கொடுங்க, அவங்களை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா டிப்ஸுமே நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு டின்னர் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷித் தான் வந்துட்டு வியானுக்கு டின்னர் பண்ண போறாங்க. சொல்லுங்க. அது பூசி அது
நட்ஸ் அது பனானா. என்ன பண்ணணும்? அது அப்படி பண்ணி தண்ணி ஊத்தி அப்படியே வச்சா அது இருந்து சுத்திட்டு கோவிந்தரும். அப்பதான் மறைச்சிடும். ஓகே, 2 ஸ்பூன் வந்துட்டு ராகி மாவு எடுத்துக்கிறேன். போடுங்க. போட்டாச்சு. அப்புறமா பனானா, அப்புறமா பப்பா, ஒரு பாதாம் 2 முந்திரி ஆக்சுவலா கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்போதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக கட் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லாவே வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நீங்க வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். போலாமா அரைக்க? உனக்கு பப்பு பனானா போட்டுட்டோம். பூரி நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நீங்க ஒரு சூப்பரான அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் தான் ஆக்சுவலா செய்ய போறேன். உட்கார், சிடன் பண்ணிக்கோ. சூப்பரான டிஷ் தான் ஆக்சுவலா நான் செய்ய போறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து 7 months பிளஸ் இருக்க பேபிக்கு மட்டுமே நீங்க ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு பேன் கேக் மாதிரி ஆக்சுவலா நம்ம செய்ய போறோம். அதனால நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்ற இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு சரியா புரியல அப்படின்றதுக்காக நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். தர்ஷித் ரொம்ப நாளா ஆசைப்பட்டான் அவன் பேசணும் அப்படின்ட்டு, அதனாலதான் அவனை பேசுறதுக்கு அலோவ் பண்ணேன். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கேன், அண்ட் 1 பனானா, அண்டு வந்துட்டு பாதாம் 1 அண்டு முந்திரி 2 எடுத்துருக்கிறேன். சின்ன முந்திரி, அதனால 2 எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து எப்படி வேணுமோ அதை மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் நான் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட ஒரு டேட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு கூட நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான். இதை நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு பேன் கேக் மாதிரி தான் சுட போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னோட டிஷ்ஷஸ் நீங்கள் எல்லாமே கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸாக தான் இருந்திருக்கும். மார்னிங் நம்ம சுண்டல் அப்படியே வேக வச்சு அப்படியே அவனுக்கு அரைச்சி கொடுத்ததா இருக்கட்டும், மத்தியானம் நம்ம கேரட் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷஸாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸோ ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து பேசிட்டோம். ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி அவனுக்கு பேன் கேக் மாதிரி ஊத்துறது அப்படின்றத நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அரைச்சாச்சு. இந்த அப்படியே நம்ம வந்துட்டு தோசை பேன்ல வந்துட்டு நான் பேன் கேக் மாதிரி ஊற்ற போறேன். என்ன வியான்மா, இவர் எப்ப பாரு கிச்சனுக்கு வந்துடுறாரு இவரு. ஸோ அவரை தூக்கிக்கிட்டே நம்ம ஊத்திடலாம் தோசை. இது இந்த மாதிரி அழகா ரவுண்டா ஊத்திடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சமா குக்கிங் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்க கீ வேணும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைம் ராகி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நைட் டைம் ராகி வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க தேவை கிடையாது. ஸோ நைட் டைம் தாராளமாக ராகி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட்டில் நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து டம்மி ஃபில் ஆன ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஸ்லீப் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அதனால நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு பேன் கேக் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் வந்து எப்படி நான் வியானுக்கு ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ திருப்பிட்டு வந்துடலாம். ஸோ இது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக திருப்பிடலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து இந்த பேன் கேக் செய்ய முடியும். ஸோ இது குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்குறப்போ ஏதோ ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்பவே ஈஸியாகவும் அண்ட் வந்து டீத்திங்க்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அப்படியே ஏற்றிட்டே போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வியானுக்கு எடுத்து வைக்கிறேன். ஸோ அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ரெடி ஆனதும் நான் வந்துட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணுறது எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தான் அவன் கையில் நான் கொடுத்துட்டேன், அவன் அப்படியே கடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு வேகமாக பிடிங்கிட்டான் என் கையில இருந்து. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக நீங்கள் வந்துட்டு இந்த பிளேட்ல இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க அழகாக பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வியான் பிக் பண்ணுறான் பாருங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த டீத்திங்க்குமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை குடுறா, நீ இதை சாப்பிட்றா. ஆமாம், அம்மா பிச்சு வச்சிருக்கேன் பாரு, அதை சாப்பிடு. ஆமாம், உட்காந்துக்கோ. ரொம்ப சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னர் தான் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இவனுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நான் இன்னும்
இன்னுமே வந்து தர்ஷித்துக்கு வந்துட்டு அதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். தர்ஷித் இன்னுமே அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். என் பையனுக்கு 3 வயசு ஆகுது. ஸோ அவனுக்குமே இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவனுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த பேன் கேக் அந்த மாதிரி செய்யறேனோ அதெல்லாம் வந்துட்டு நான் அவனுக்கும் கொடுப்பேன். நீங்க இதை சாப்பிடுங்க, அம்மா பிச்சு தரேன். அதை சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் நான் வந்து யூனிக்காக தான் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரிங்க, டங்க்கு ஸ்லீப் ஆயிடுச்சு. ஜெகா உஷா வைபை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் நான் போடுறேன். மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க கேட்குற அந்த டிஷ்ஷஸ் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இப்போ ரவை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து எப்படி குழந்தைங்க கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்கு நான் ஒரு 4-5 வெரைட்டி போடுறேன். அதுல உங்க பேபி எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை நீங்க பிக் பண்ணி நீங்க உங்க குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அன்டில் பை குட் நைட். பை சொல்லு. Bye bye. Good night.